இப்போ நான் பர்சனலா வந்துட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணி, டைரக்ட் பண்ணி, நானே எழுதி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் ஏரோன்னு சொல்லிட்டு. அது ஒரு 2 ஹவர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் அது. யுஎஸ்ல தான் ஃபுல்லா ஷூட் பண்ணியிருக்கு. ஓ! அது எல்லாமே நீங்களே பண்ணியிருக்கீங்களா? ஆமா, டைரக்ஷன். ஆமா. ஃபீமேல் டிஆர் வெர்ஷன் மாதிரி. அ இல்ல அந்த அளவுக்கு ஸ்கில்டான்னு தெரியல. சிலதெல்லாம் வேற வழி இல்லாம பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் அது. ஒரு 90% இங்கிலீஷ். எல்லாருமே அமெரிக்கன் டீம் தான். அமெரிக்கன் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு 10% தமிழ் நாங்க அங்கங்க யூஸ் பண்ணி ஒரு தமிழ் சாங் வச்சிருக்கோம். நாங்க இங்க மார்ட்டின் மனிஷ்ன்னு சொல்லிட்டு இங்க இந்தியால தான் இருக்காரு அவரு. ஸோ இப்பதான் நாங்க வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் இங்க ரெக்கார்டிங் பண்ணோம். ஸோ அந்த ஆக்சென்ட்ல பாடுறவங்கள கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ஸோ அது இப்போ ஒன்று போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது தவிர தொலைவில் ஒரு காதல்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம், அதுவும் யூஎஸ்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு புது டீம். இல்ல சொன்னீங்க இப்ப தொலைவில் ஒரு காதல்ன்ட்டு. இது எப்படி சிச்சுவேஷனா அமைஞ்சுதா? யுஎஸ்ஏல இருக்கிறீங்களா? சரி லாங் டிஸ்டன்ஸ் லவ்ங்கிற மாதிரி ஒரு டைட்டில் ஆமா, கிரெடிட் பண்றீங்களே ஆமா. அதுக்கு. ஸோ அந்த ரோலோட கதையுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போகும். அவங்க யுஎஸ்ல படிக்க வந்தவங்க, அவங்க லவ், அதுக்கப்புறம் அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த ஜேர்னி, அந்த மாதிரி ஒரு தொலைவில் ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அது தவிர இந்தியாவில் நிறையா பேசிகிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இங்கே ட்ராவல் பண்ண முடியறதுக்கான கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறனால எப்போ வரணும், அப்போ கரெக்டாக அமைஞ்சதுன்னா ஐ வில் டூ அனதர் ப்ராஜெக்ட்.